போதைப் பொருள் வழக்கில் தயாரிப்பாளரின் ஐபோன் அடிப்படையில் தற்போது விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. போதைப் பொருள் வழக்குல ஏற்கனவே திரைப்பட இணை தயாரிப்பாளரான சர்ஃபுதீன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் மற்றொரு தயாரிப்பாளரான தினேஷ் ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்த நிலையில ஒரு நாள் கஸ்டடி எடுத்து திருமங்கலம் போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இவருக்கு சினிமா வட்டாரத்துல அதிகப்படியான தொடர்பு இருப்பதால அங்கு ஏதேனும் போதைப் பொருள் சப்ளையில ஈடுபட்டாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல தான் இந்த தினேஷ் ராஜிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி கைது செய்யப்பட்ட போது அவரிடம் இருந்து ஐபோன் ஆனது ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஐபோனை சைபர் ஆய்வகத்திற்கு போலீசார் அனுப்பிய நிலையில அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விசாரணையை தற்போது நிகழ்த்தி வருகின்ற. கடைசியாக அவர் யாரிடமெல்லாம் தொடர்பு கொண்டுள்ளார், அது மட்டுமின்றி ஜிபே உள்ளிட்ட பண பரிவர்த்தனை மூலமாக யாருக்கெல்லாம் பணம் அனுப்பியுள்ளார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி இவர் பார்ட்டி உள்ளிட்ட செயல்களிலும் ஈடுபட்டு வருவதால அங்கு ஏதேனும் போதைப் பொருள் விற்பனை மற்றும் வாங்கி பயன்படுத்தினாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல திருமங்கலம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன்.